தற்போது நடந்து முடிந்த பட்டிமன்றத்தோட நடுவரும் நம்முடைய மாணவிதான். அவங்க பேரு சசிரேகா என்ற சாரா. சசிரேகாவா இருந்து இப்ப சாராவா இருக்கிற அவங்க தான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோட இந்த பட்டிமன்றத்தை நடுவரா இருந்து அழகிய முறையில தீர்ப்பு வழங்கினாங்க. மாஷா அல்லாஹ். பெற்றோர்கள் பெண் பிள்ளைங்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் குரான் ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய சாந்தி நிலையம் இஸ்லாமிய மார்க்க கல்வியகத்தின் மாணவிகள் அழகான முறையில் பேசினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஈருலக வாழ்க்கையும் சிறப்பாக்கி தருவானாக. அடுத்ததாக சூரா ஆல இம்ரானில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வசனத்தை வாசித்து அதிலிருந்து தாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்துக்களை நம்முள் உரையாடல் வலுவில் 3 நிகழ்வுகளாக நிகழ்த்தி காட்ட இருக்கின்றனர். துவக்கமாக நிகழ்வு 1, இடம் பேருந்து நிறுத்தம். பங்கேற்பாளர்கள் கனகா என்ற கதிஜா, வள்ளியம்மாள் என்ற ஹசானா, அனிஸ் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. என்ன இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்கீங்க? வலைக்கும் சலாம்மா. முகதினி ஆண்டவர் தர்காவுக்கு போயிட்டு இருக்கிறோம்மா. தர்காவுக்கா? எதுக்கு? ஆமாம்மா, அங்கே கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுதாம்மா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குதாம்மா, அது புது புது அற்புதங்கள் நடக்குதாம்மா. அதனால என் பொண்ணை கூட்டிகிட்டு தர்காவுக்கு போயிட்டு இருக்கிறோம்மா. அஸ்தஃபிருல்லா, என்னம்மா சொல்றீங்க? நபி ஜக்ரியாலை பத்தி சூரா ஆல இம்ரான்ல 37-38வது வசனத்துல அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லியிருக்கான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு அப்புறமா ஜக்ரியா நபியை பொறுப்பு வைக்கிறாங்க. அப்படி பொறுப்பு வைத்ததுக்கு அப்புறமா ஜக்ரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உணவு கொண்டு போறாங்க. அப்படி உணவு கொண்டு போகும்போதெல்லாம் அவங்க கிட்ட உணவு இருக்கதை பார்த்துட்டு ஜக்ரியா நபி கேட்குறாங்க, யா மரியமு அன்னாலக்கி ஹாதா, இந்த உணவு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, ஹுவமின் இந்தில்லாஹி, இது எனக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அதிசயம் நம்ம மக்கள் கிட்ட யாட்டாச்சும் நடந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் தான் இறைவனோட நல்லடியார், நான் தான் இறைவனோட அவதாரம் சொல்லிட்டு தாங்கிட்ட அற்புதமே இல்லைன்னா கூட அற்புதம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களும் அது புரியாம தன்னோட தேவைகளை அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள பார்த்து ஏமாறுறாங்கன்னா, தன்னோட செல்வங்கள் எல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட இழக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. இன்னும் சில மக்கள் கடனுடனேயாச்சும் வாங்கி தன்னோட தேவையில நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி அனே, ஜக்ரியா நபியை பத்தி சொன்னியே, அவங்கள பத்தி சொல்லு. அதுதான்க்கா சொல்ல வரேன். நம்ம மக்கள் தர்கால் உள்ள வலியுல்லா கிட்ட போயிட்டு அவர் தான் இறை நெருக்கம் பெற்றவர், அவர் தான் இறை அருள் பெற்றவர் சொல்லிட்டு தன்னோட தேவையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜக்ரியா நபிக்கு நீண்ட காலமா குழந்தையே இல்லாம இருந்தும் இறை அருளையும் இறை நெருக்கத்தையும் பெற்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் சூழலை பார்த்து கூட தன்னோட தேவையை அவங்க கிட்ட கேட்காம அதற்கு மாறாக என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலே தன்னோட இறைவன்கிட்ட துவா செஞ்சதா சூரா ஆல இம்ரான்ல 38வது வசனத்துல அல்லாஹ் அந்த துவாவை சொல்லியிருக்கான். கேளுங்க, சொல்றேன். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தொய்பத்தன் இன்னக்க சமீஅத் துஆ, என் இறைவனே உன்னிடத்தில் இருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததியை அளிப்பாயாக, நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியேற்கின்றவன் அப்படின்ட்டு துவா பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நீங்க எதனால தர்காக்கு போயிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் 2 பொம்பளை பிள்ளையா போச்சு, 3வது ஒரு ஆண் குழந்தை வேணுன்றதுக்காக நேர்ச்சை பண்ண போலான்னு இருக்கோம். ஆண் குழந்தை பிறந்தாம்மா, முகதன பிச்சைன்னு பேர் வைக்கலாமான்னு இருக்கிறோம்மா. மொஹீதீன் பிச்சைன்ட்டு பேர் வைக்க போறீங்களா? எதனால? ஆமாம்மா, அவரு தான் நம் இறைவனோட நல்லடியாருமா. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்லடியாரவே இருந்துட்டு போகட்டும். ஒரு மனிதன் இறந்துட்டானா அவனுக்கும் தன்னோட உலகத்துக்கு இருக்கிற உறவு வந்து அறுபடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது என்ன பொய்ன்னு சொல்றீங்களா? இன்னும் நீங்க என்ன கபர் வாழ்க்கையை நம்பலையா என்ன? நான் எப்பமா சொன்னேன்? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க. அவர்கிட்ட போய் துவா கேட்டு அவர் தந்த பிச்சை, அதனால தான் மொஹீதீன் பிச்சைன்னு பேர் வைக்க போறதா சொல்றீங்க. ஒன்னு சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. சரி அனீஸ், பேர் தான் வைக்க கூடாதுன்னு சொல்ற, தர்காவுக்கு போய் நேர்ச்சையாவது பண்ணலாம்ல? அதுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கக்கா. தன்னோட திருமறையில 39வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்லியிருக்கான், அலா இலாஹ தீனு ஹாலிசு, அறிந்து கொள்வீராக களப்பற்ற மார்க்க வழிபாடும் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. தொழுகை நோன்பு மட்டும் வணக்க வழிபாடுல ஒண்ணு கிடையாது.
நம்ம செய்யக்கூடிய நேரிச்சை, பிரார்த்தனை, எதிர்பார்ப்பு, அறுத்து பலியிடுதல், இது எல்லாமே வணக்க வழிபாடில் தான் ஒன்று. அப்படி நேரிச்சையும் வணக்க வழிபாடில் ஒன்றா இருக்கும்போது நம்ம எப்படி அல்லாதவங்களுக்கு செய்ய முடியும்? இன்னும் சூர ஆல இம்ரானோட மனைவி செய்த நேரிச்சை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. ரப்பி இன்னி லலத்துலக மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக்க சமியுத் அலீம். என் இறைவனே, என் கர்ப்பத்தில் உள்ளதை முற்றிலும் உனக்கு நான் அர்ப்பணிக்க நேர்ந்து கொண்டேன். எனவே இதனை என்னிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவையும் செவியோர் கண்ணாவும் நன்கறிந்து நாவி இருக்கிறான்னு சொல்லிட்டு நேரிச்சை பண்ணியிருக்காங்க. நீங்க நேரிச்சை பண்றது அந்த கபூர வளர்ந்த நல்லடியாருக்கு தெரியுமா? தெரியாதுமா. ஆனா அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல 270வது வசனத்துல சொல்லியிருக்கான், வமா அன்ஃபகதும் மின் நஃபகத்தின் அவ் நதர்தும் மின் நதரின் ஃபஇன்னல்லாஹ யஅலம். நீங்கள் ஏதேனும் செலவு செய்தாலும் ஏதேனும் நேர்ச்சை செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கு அறிவான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காமா. சரிம்மா, நான் மனுத்தோன்னா அப்படியே அல்லாஹ்கிட்ட போய் ஆண் குழந்தை வேணுமான்னு துவா கேட்கலாம். சரிங்கம்மா, அப்படியே செய்யலாம். அம்மா இருங்க, ஃபர்ஸ்ட் பிறக்கிறது ஆண் குழந்தையா இருந்தா என்ன, பெண் குழந்தையா இருந்தா என்ன? சூரா ஆல இம்ரான்ல 42வது அத்தியாயத்துல 49-50வது வசனத்துல சொல்லியிருக்கான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துகுர அவ் யுஸவ்விஜுஹும் துகுரனா வ இனாஸம். தான் விரும்போருக்கு பெண் மக்களை அளிக்கிறான், தான் விரும்போருக்கு ஆண் மக்களையும் அளிக்கிறான், அல்லது அவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கிறாமா. நீங்க எதனால இப்ப பெண் குழந்தை வேணாம் ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்றீங்க? பெண் குழந்தை பிறந்தாம்மா கேவலமாக நினைப்பாங்க, ஆண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு வாரிசாக நினைப்பாங்க. பெண் குழந்தை பிறந்தா செலவுக்கு மேலே செலவு வரும்மா. ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்தா கேவலமா நினைக்கிறாங்க, மலையில விட்டு ஃபர்ஸ்ட் வெளில வாங்க. மற்றவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன? அல்லாஹ் பெண் குழந்தைங்களை புஷ்ரா, அதாவது நற்செய்தின்னு சொல்லியிருக்கான். சூரா ஆல இம்ரான்ல இம்ரானோட மனைவி தன்னோட வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தை தான் நினைச்சுட்டு நேரிச்சை பண்ணியிருக்காங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை முக்மீன்கள்லாம் முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம். சூரா ஆல இம்ரான்ல 42வது வசனத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம கூப்பிட்டு, யா மரியமு இன்னலஸ்தஃபா, மரியமே அல்லாஹ் உன்னை நிச்சயமாக தேர்ந்தெடுத்திருக்கான். அது எப்படி தேர்ந்தெடுக்கானா, வஸ்தஃபாகி நிசா அலல் ஆலமீன், உலகத்தில் உள்ள பெண்களை யாவையும் விட மேன்மையாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான். அது மட்டும் இல்லம்மா, அவங்க பேர்லே சூரா மரியம் என்ற ஒரு அத்தியாயத்தையும் அல்லாஹ் தன்னோட திருமறையில இறக்கி வச்சிருக்கான். இன்னொரு சிறந்த விஷயத்த சொல்லவா, பெண் குழந்தைங்க நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு கருவியும் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரெண்டுமே அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருக்கொடை தான், அதை மறந்துடாதீங்க. பாத்தீங்களா, இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. சரி, பெண் குழந்தை பிறந்தா ஏதோ செலவு இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன செலவு? ஆமாம்மா, பெண் குழந்தை பிறந்தா காது குத்தணும், மஞ்ச நீர் விழா பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், வளகாப்பு பண்ணணும், இது மாதிரி செலவுக்கு மேலே செலவு இருக்குதுமா. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற செலவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத நீராட்டு விழா, ஆடம்பர திருமணம், வளைகாப்பு, இது மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கும் போது தானே. ஆமா, அப்படி ஆடம்பரமா தானே செய்யணும். ஃபர்ஸ்ட் நீராட்டு விழா மார்க்கத்தில் உள்ள விஷயமா அப்படின்ட்டு கேட்டா, அந்த காலத்துல பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா ஊருக்கெல்லாம் தெரிவிக்கணும், அப்பதான் கல்யாணம் முடிக்கிறப்ப பொண்ணு கேட்டு வருவாங்க சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் கத்திஜாக்கா, உங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா என்ன? சீ, அது எப்படி? என்னோட பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஒரு 18-20 வயசாவது ஆக வேணாமா? அவ்வளவுதான். அவங்க சொல்றதா ஒரு காரணமா இருந்தா சொந்த பந்தத்துக்கு மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு ஊருக்கெல்லாம் சொல்லி ஊரை கூட்டி சாப்பாடு போட்டு அந்த பிள்ளையை அலங்காரம் பண்ணி மேடையில் ஏறி நிக்க வச்சு கேமராமேன்ல இருந்து எல்லா ஆம்பளைங்களும் பாக்குற மாதிரி நிக்க வைக்கணும்? அதுவும் நம்ம பொம்பளைங்க அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பல விதத்தான காரியங்கள் பண்றாங்களே. யா அல்லாஹ், ஏக்கா ரசூல்லா தன்னோட 4 மகள்களுக்கு யாருக்காவது இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? அப்படி எதுவும் இல்லையே. அப்ப நம்ம மக்கள் எந்த அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? இதே மாதிரிதான் திருமணத்திலையும் வரதட்சை வாங்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான், வ ஆத்துஸ் நிசாஹி ஸதகாத்திஹி நிஹ்லதன், நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவரோட மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கானே தவிர பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லல. திருமணத்தை தாண்டா அடுத்து என்ன? வளைகாப்பு. சூரா ஆல இம்ரான்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார்
நேர்ச்சி செய்ததாகவும் துவா செய்ததா தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு வளைகாப்பும் வச்சதா சொல்லல. சரி, குரான்ல தான் சொல்ல, ஏதாச்சும் ஹதீஸ்லயாச்சும் இருக்கான்ட்டு பார்த்தா அதுவும் கிடையாது. சரிக்கா, நான் கேட்குறேன், வளைகாப்பு எதனால பண்றாங்க? அதனால என்ன யூஸ் இருக்கு? வளையல் சத்தம் குழந்தைக்கு கேட்கணுன்றதுக்காக தான் பண்றாங்க. ஏன்க்கா, அந்த குழந்தைக்கு குரான்ல ஓதனா கேட்காதா என்ன? ஆமா, அதுவும் தான் அப்ப கேட்கும். நம்ம மக்கள் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இஸ்லாத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதும்மா. நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? அவன் மேல முழு நம்பிக்கை வச்சு கேளுங்க, அவன் எல்லாத்தையும் லேசாக்குமா, எல்லாத்தையும் மன்னிப்பாமா, இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரிக்கா, பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்க்கா. வலைக்கும் சலாம்மா. காட்சி 2. அனீஸ் வீடு மற்றும் அஹ்சனா வீடு. இடம்பெறுபவர்கள் அனீஸ் பாத்திமா, கனகா என்ற கதிஜா, வள்ளியம்மாள் என்கிற அஹ்சனா. அம்மா, பிள்ளைக்கு காதுல பாங் சொல்லணும்ல, அனிஸுக்கு கால் பண்ணி அவங்க அண்ணனை வர சொல்லுங்கம்மா. சரிம்மா, நான் சொல்கிறேம்மா. அட, அம்மா கால் பண்றாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வாலிக்கம் சலாம்மா. கதீஷாவுக்கு குழந்தை பிறந்திருக்குதுமா. அப்படியாம்மா, அல்ஹம்துலில்லாஹ்மா. அக்கா எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. அக்கா நல்லா இருக்குது. நீ நல்லா இருக்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ்மா, நானும் நல்லா இருக்கேம்மா. அண்ணனா வர சொல்லுமா. குழந்தை காதில் பாங்க சொல்லணும். குழந்தை காதுல பாங்கு சொல்லணுமா? குழந்தை காதுல பாங்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவுமே கிடையாதும்மா. எதனால குழந்தை காதுல பாங்கு சொல்லணும்னு சொல்றீங்க? நம்ம இறந்துட்டா ஜனாசா தொழுகையிலையோ இக்காமத்தோ பாங்கோ கிடையாதும்மா. குழந்தை பிறந்தா வலது காதில் பாங்கு, இடது காதில் இக்காமத்தோ சொல்லணும்மா. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா கிரகண தொழுகைக்கு, மழை தொழுகைக்கு, பெருநாள் தொழுகைக்கு, இந்த மாதிரி தொழுகைக்கெல்லாம் கொடுந்தா பாங்கு இக்காமத்தும் கிடையாது. அதுக்கெல்லாம் என்னம்மா பண்றது? என்னம்மா இப்படி சொல்கிற? என்னம்மா, பாங் சொல்றதுக்கு அனீஸ் அண்ணனை வர சொன்னா வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஸ்பீக்கர்ல போடுங்கம்மா. ஹலோ அம்மா, இருக்கீங்களா? ரொம்ப நேரமா பேச்சே காணோம். கதீஷா ஸ்பீக்கரில் போட சொல்லியிருக்கிறோம்மா. அப்படியாம்மா, சரிம்மா. ஹலோ அனீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ்க்கா, நானும் நல்லா இருக்கேன்க்கா. என்ன அனீஸ், அம்மாட்ட ஏதோ பேசிட்டு இருந்த? ஆமாக்கா, குழந்தை காதுல பாங்கில் சொல்லணும்னு சொல்லிட்டு என் அண்ணனை வர சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நான் தான் கூப்பிட சொன்னேன். அப்படியாக்கா, குழந்தை காதுல பாங்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவுமே கிடையாதுக்கா. அம்மா சொல்றது நாகூர் அனீஃபா பாட்டுல தான்க்கா அப்படி வரும். பிறந்ததும் பாங்கு உண்டு தொழுகை இல்லை, இறந்ததும் தொழுகை உண்டு பாங்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல தான்க்கா அப்படி வரும். அதனால தான் அம்மா ஜனசா தொழுகையில பாங்கு இக்காமத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா இஸ்லாத்துல இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுக்கா. அப்படியா? அப்ப வேற என்ன செய்யறது? குழந்தைக்கு அழகா ஒரு பெயர் வைங்க. பேர் வச்சதுக்கு அப்புறமா 7வது நாள் அக்கிகா கொடுங்க. அதாவது ஆண் குழந்தை இருந்தா 2 ஆட்டையும், பெண் குழந்தை இருந்தா 1 ஆட்டையும் அறுத்து பலியிடணும்க்கா. அதுக்கப்புறம் குழந்தை முடிய மொட்டை அடிக்கணும்க்கா. இது தக்கா நபியோட வழிமுறையாகும். இதெல்லாம் 40 நாளையில் தானம்மா செய்யணும். மொட்டை அடிக்கிறது, அத்தையா கொடுக்கறது, பாத்தியா ஓதுறது. என்னம்மா இப்படி சொல்கிற? அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாதுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, குழந்தை பிறந்ததும் அக்குழந்தைக்கு அழகா ஒரு பெயரிட வேண்டும். மேலும் அக்குழந்தைக்கு அக்கிகா கொடுக்க வேண்டும். குழந்தையோட முடிய மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர 40 நாள்ல தான் ஃபாத்திஹா ஓதி தான் அக்கிகா கொடுக்கணும்லாம் சொல்லலாமா. இதெல்லாம் 7வது நாளே பண்றதாமா நம்ம வழியோட மறைமுறையாகும். இன்னும் சில மக்கள் நீங்க சொல்ற மாதிரி தான் 40ன்னு சொல்லிட்டு பல பித்தத்தான காரியங்களை எடுத்து பண்ணிட்டு வராங்க. அதுவும் இந்த கணவன் வீட்ல இருந்து சொல்லுவாங்க பாருங்க, நாங்க இத்தனை பேர் வரோம், எங்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம கேட்பாங்க. அவங்க வரும்போது பிள்ளைக்கு ஒரு தொட்டில் வேஷ்டி, தொட்டில் கயிறு, பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ், தாய்க்கு ஒரு ட்ரெஸ், இதை கொண்டு வரதுக்கு அவங்களும் அந்த அக்கப்பாறு பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டுமா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு கருப்பு பொட்டு வைக்கிறது என்ன, கருப்பு கயிறு கட்டுறது என்ன, இதெல்லாம் என்ன மார்க்கத்துல விஷயமா என்ன? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அதுக்காக இத்தனையும் பண்ணுறதாம்மா. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தந்த அழகான துவாக்களும் இறுதி அத்தியாயங்களும் இருக்குல்ல. இறுதி அத்தியாயங்கள்லாம் சூரா நாசும் சூரா பழக்கம் தானே. ஆனா நீ துவா இருக்குன்னு சொல்றியே, அது என்னது? அதுவாக்கா, ஒன்று சூரா ஆல இம்ரான்ல 36வது வசனத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயா செஞ்ச துவாவை சொல்ற கேளுங்க.
இன்னி உரியதுஹா பிக்க வதுரியதஹ மின ஷைத்தானி ரஜீம். அவளையும் அவளது சந்ததியும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து காப்பாற்ற உன்னிடம் நான் திடமாக பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லிட்டு துவா பண்ணியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது அது ஷைத்தான் தீண்டி தான் பிறக்குது, அதனால தான் அந்த குழந்தை சத்தமிட்டு அழுதுகிட்டே பிறக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா 2 பேரும் மட்டும் ஷைத்தான் தீண்ட வேலை. அந்த 2 பேரு மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க புதல்வரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான்க்கா. அதனால இந்த துவாவை ஓத சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தந்த அழகான ஒரு துவா இருக்குக்கா, அதையே சொல்ற கேளுங்க. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹமா வ மின் குல்லி ஐனி லாமா. இந்த 2 துவாவும் தான்க்கா. சரி அனீஸ், இப்போ எல்லாம் புரியுது. அன்னைக்கு அவ்வளோ விஷயம் சொன்னேன், இன்னைக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிற. முதல்லாம் குரான் ஓதுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவ, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ விஷயத்த சொல்கிறியே, இதெல்லாம் எங்கே போய் கற்றுக்கிட்ட? தாருஸ்ஸலாம் மதரசால போய் படிச்சுட்டு வந்தேன்க்கா. அங்கே தான்க்கா இத்தனை விஷயத்தையும் நானும் கற்றுக்கிட்டேன். அப்படியா? அப்போ நானும் போய் படிக்கலாமா? குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கேன். நிச்சயமா சேர்த்துப்பாங்கக்கா. அங்கே நிறைய பேர் குழந்தை வச்சுட்டு வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்களும் சேர்ந்துக்கலாம், அம்மாவும் சேர்ந்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் நோக்கி நம்ம நடந்தா அல்லாஹ் நம்மளை நோக்கி ஓடி வருவான்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி அனீஸ், இதோட டீட்டெயிலாம் நான் அப்புறமா கால் பண்ணி கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்ஷா அல்லாஹ்க்கா. வலைக்கும் சலாம்க்கா. காட்சி 3. கதிஜாவின் வீடு. பங்கேற்பாளர்கள் கனகா என்ற கதிஜா, எஸ் யாஸ்மின், சதாம் ஹுசைன். அஸ்ஸலாமு அலைக்கும் கதிஜாக்கா. வலைக்கும் சலாம். யாருமா அது? சுமையா வந்திருக்கேன்க்கா. சுமையாவா? உள்ளாவமா உள்ளாவமா, வந்து உட்காருவா. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்க்கா. என்னம்மா அந்த பக்கம்? அதுவாக்கா வீட்டில் கல்யாணம் வச்சிருக்காங்க, அதான்க்கா பத்திரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என்னக்கா உங்க குழந்தையா? குழந்தைக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? ஆமாம்மா, என்னோட குழந்தை தான், அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கேன். என்னக்கா ஓல்டு நேமா வச்சிருக்கீங்க? எனக்கெல்லாம் நாளைக்கு பின்ன கல்யாணமாகி குழந்தை பிறந்ததும் இப்ப இருக்கிற ஃபேமஸான இன்ஸ்டா செலிபிரிட்டி பேரு தான்க்கா வைப்பேன். அப்பதான் என் குழந்தை அவங்கள மாதிரி எந்த இடத்துல இருக்கும். அல்லாஹூ, உயர்ந்த இடத்துக்கா? அவங்கெல்லாம் யார் இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்காங்க? அவங்களாம் நம்மளை மாதிரி சாதாரணமாக உண்டு கழிக்கக்கூடிய மனுஷங்களில் மட்டும்தான். அதுலேயும் நீ சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க மத்தியில் மட்டும்தான். அதில் உலகத்தையும் படைத்த ரபுல் ஆலமீன் சில நபர்களை பற்றி தன்னுடைய திருமறையில் சூரா ஆல இம்ரான்ல 33வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, இன்னல் கஸ்தஃபா ஆதம வ நுஹ வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். ஆதமையும் நூகையும் இப்ராஹிமின் சந்ததியினரையும் இம்ரானின் சந்ததியினரையும் அல்லாஹ் அகில உலகத்தை விட மேலானவர்களாக தேர்ந்தெடுத்தான். இவங்கள தான் அல்லாஹ் அகில உலகத்தாரை விட மேலானவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கானே தவிர நீ சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிலாம் இல்லைம்மா. எப்படி அல்லாஹ் தன்னுடைய தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சூரா 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்கிறானோ, அதே மாதிரி சூரா ஆல இம்ரான்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 64வது வசனத்தில் சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க? யாரோ ஊர் பேர் தெரியாத, அவங்களோட உண்மையான குணம் என்னன்னே தெரியாதவங்க எல்லாத்தையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க. ஆமா அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொன்ன வசனத்துல வர்ற மத்த எல்லாருமே நபிமார்கள், அதனால அல்லாஹ் அவங்களை மேலானவர்களா தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொன்னீங்க. ஆனா இம்ரான் சந்ததியர்னு சொல்றீங்களே, அவங்க யாருக்கா? சொல்றேம்மா. இம்ரான் அப்படிங்கிறவர் யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தை. அல்லாஹ் தன்னுடைய தூதர்களையும் சில நன்மனிதர்களையும் உலக மக்கள் எல்லாரை விடவும் மேலானவங்களா தேர்ந்தெடுத்திருக்கான்னு புரியுதுக்கா. நீங்க ஆமா குழந்தைக்கு பேர் வச்சிங்களே, எந்த அலிம்சா கூப்பிட்டுக்கா பேர் வச்சிங்க? பேர்லாம் அலிம்சாவை கூப்பிட்டு தான் வைக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லம்மா. என்னக்கா சொல்றீங்க? ஆலிம்சா கூப்பிடாமையும் பேர் வைக்கலாமா? ஆமாம்மா, சூரா ஆல இம்ரான்ல இம்ரானோட மனைவி தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்ச நிகழ்வை சூரா ஆல இம்ரான்ல 36வது வசனத்துல என்ன சொல்றான்னா, இன்னி சமைதுகா மரியம வா இன்னி உய்துகா பிகவா துரியத்தகா மின ஷைத்வான் ரஜீம். நிச்சயமாக நான் அவளுக்கு மரியம் என பெயரிட்டுள்ளேன். அவளையும் அவளின் சந்ததியினரையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து காப்பாற்ற நான் திடமாக பாதுகாவல் தேடுகிறேன். இந்த சம்பவத்தில் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு தானே பேர் வச்சதாக தான் சொல்கிறாங்களே தவிர வேற எந்த அலிம்சாவையும் கூப்பிட்டு பேர் வைக்கல.
ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறத ஒரு பெரிய விழாவை எடுத்துட்டு பலபித்தத்தான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓ அப்படியாக்கா? ஆனா நான் இவ்வளோ நாளா குழந்தைக்கு பெற்றவங்க தான் பேர் வைக்கணுங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம இருந்திருக்கேன். ஆமா, எப்படி இந்த விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கக்கா? தாருசலாம் மதரசாவுக்கு 100 நாள் அடிப்படை இஸ்லாமிய கல்வி கற்றுக்க போயிருந்தேம்மா. அங்கே தான் இதெல்லாம் கற்று தந்தாங்க. என்னக்கா சொல்றீங்க? குழந்தைய வேற வச்சிருக்கீங்களே, படிக்க அலோவ் பண்றாங்களா? ஆமாம்மா, அல்ஹம்துலில்லா. யக்தசு பி ரஹ்மதிஹி மய்யஷாவு வல்லாஹு துல் ஃபலிலுல் அலீம். அல்லாஹ் தன் அருளுக்கு தன் நாடியோரை சொந்தமாக்கி கொள்கின்றான், மேலும் அவன் மிக மகத்தான அருளுடையவன். சரிக்கா, கிளம்புறேன், டைம் ஆயிட்டு. இன்ஷா அல்லாஹ் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்கக்கா. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்துடுறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். வல்லாஹு யதுஉ இலா தாருஸ்ஸலாம் வ யஹ்தி மய்யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் உங்களை அமைதியின் வீட்டின்பால் அழைக்கின்றான், மேலும் அவன் தன் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.